ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்ன காய்ஸ், சென்னை அணி வேறு ஜெயிச்சிச்சு. புள்ளி பெட்டியில் 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பை நெருங்கிச்சுன்னே சொல்லலாம். இந்த சந்தோஷத்தில் இருக்கும் போது ஒரு சேடான விஷயங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பத்திரனா சென்னை அணி விட்டு விலகிட்டாருங்க. ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு. அஃபிஷியலாக சென்னை மேனேஜ்மெண்ட்டுக்கிட்டேருந்து வந்துச்சு தகவல். என்னடா இப்போ தான் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வீசாலாம் வேர்ல்டு கப்புக்கோசரம் அப்ளை பண்ணிட்டு டீமில் இணைஞ்சாருன்னு நினைக்கலாம். இணைஞ்சாருங்க. லாஸ்ட் மேட்ச் அவரால் ப்ளே பண்ண முடியல. இது அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அவருக்கு ஒரு சர்ஜரி பண்ணோம். அதனால் ஸ்ரீலங்காவுக்கு கிளம்பிட்டாருங்க. இதுக்கு மேலே ஐபிஎல்லில் அவர் தொடர மாட்டான்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சிஎஸ்கே வாரியம் நம்ம தகவல் வெளியாயிடுச்சு. எல்லாருக்கும் சோகமாக தாங்க இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சூப்பராக போட்டுட்டு வந்திருக்காருங்க நம்ம பத்திரனா. வெறும் 6 போட்டி தான் விளையாடி இருக்காரு. நிறைய இன்ஜுரி கலந்து விளையாடினாரு. அதில் 13 விக்கெட் எடுத்திருக்காருங்க, பாதிக்கு பாதி. அதனால் நல்லா போட்டுட்டு இருந்த பிளேயர் சென்னை அணிக்கு வெளியே போயிருக்குது. ரொம்ப வருத்தளிக்குது. ஏன்னா இதுக்கு மேலே வேறு மேட்ச் எல்லாமே முக்கியமான மேட்ச். சென்னை அணிக்கு எல்லாமே வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இந்த டைமில் இவர் இல்லாதது ரொம்ப வருத்தம் அளிக்குது. பார்க்கலாம் சென்னை அணி எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவலில் வருதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மும்பை vs SRH அணி ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் நம்ம பங்காளியான மும்பை அணி ஜெயிச்சா நமக்கு ஒரு அட்வான்டேஜுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சன்ரைஸ் ஹைதராபாத்தும் நம்மளுக்கு போட்டியாக இருக்காங்க. எல்ஆர்ஜி அணியும் நம்மளுக்கு போட்டியாக இருக்காங்க. அதனால் நம்ம புள்ளி பெட்டினா தான் 3வது இடத்துல இருந்தாலும் நம்ம ரன் ரேட் நல்லா இருக்கனால அந்த பொசிஷனில் இருக்கும். சப்போஸ் இவங்க தொடர்ந்து ஜெயிச்சுனே வந்துட்டா நம்மளுக்கு ஒரு ஆப்பு ரெடியாக இருக்குங்க. அதனால் இவங்களாம் தோத்தா நம்மளுக்கு ஓரளவுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு. கண்டிப்பாக நம்ம பங்காளியான மும்பை அணி இன்றைக்கி ஜெயிக்க நம்ம எதிர்பார்க்கலாம். பத்திரனா போயிருக்குது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக ஒரு புது ஃபாஸ்ட் பவுலர் ஹம்ப்ரீத் சிங் சொல்லிட்டு நம்ம சென்னை அணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. போன மேட்ச் சூப்பராக போட்டார். அதனால் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வராமல் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எத்தனை பேர்லாம் பத்திரனா போனது ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை அணி பிளே ஆஃப்ஸுக்கு போகுமா போகாதா என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் ஐக்கான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.